ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அண்ணாமலை கிறிஸ்க்கு பாடம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து விஜயாவும் பார்வதியும் அவங்க டான்ஸ் கிளாஸில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி விஜயாட்ட சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் வருவாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி பார்வதி விஜயாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. தீபனும் ரதியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சமாதானம் ஆகிட்டாங்க. 2 குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக முடிவெடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, மனோஜ் போயிருந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜயா வழக்கம் போல் மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியை மறைச்சி பேசிட்டு மனோஜை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கண்ட சுருதி கேட்குறாங்க, நேற்று நைட்டு இந்த பிரச்சனையால் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னு அங்கிள் சொன்னார் ஆண்டி, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு விஜயாவை கேள்வி கேட்டுட்ருக்காங்க சுருதி. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, இனிமேல் அம்மா எப்படி வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்குடா வெளியே போக சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு, இல்லைம்மா, நீ எந்த பயமும் இல்லாமல் வெளியே போகலான்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, சரிங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலெல்லாம் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்னால் சும்மா இருக்க முடியலைன்னா நீ மீனாவோட போய் பூக்கட்டு, அவளுக்கு பூக்கட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, என்னாலெல்லாம் பூ கட்டலாம் முடியாது, நான் போய் என்னத்துக்கு அந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. வேணும்னா என் மகன் மனோஜ் கடையில் கல்லாவில் உட்கார சொன்னால் நான் உட்காருவேன், அது என் பேரில் இருக்குது, என் மகன் என் பேரில் தொடங்கியிருக்கான், நான் அந்த கல்லாவில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மனோஜும் ரோஹிணியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னால் சும்மாவெலாம் இருக்க முடியாது, நான் ஏதாவது ஒரு வேலை தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, உங்களை யாருங்க ஆண்டி சும்மா இருக்க சொன்னது, நீங்கள் கிச்சன் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் கிச்சன் வேலையை பார்க்க முடியாது, என்னாலேலாம் அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, சரி, அம்மாவுக்கு என்ன வேலை செய்யணும்னு கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரூமில் இருக்காங்க. அப்போ மனோஜ் பீஸா வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ ரோஹிணிகிட்ட கொடுக்குறாங்க. என்ன மனோஜ், பீஸாவெலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அப்புறமா வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரோஹிணி மனோஜுக்கிட்ட, பீட்சாவை கிறிஸுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ், அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி முகம் வாடிடுது. அதை பார்த்துட்டு மனோஜ் கேட்குறாங்க, உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, குழந்தைன்னா யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவனுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அப்புறமா ரோஹிணி கிறிஸை கூப்பிட்டு பீட்சா கொடுத்து கிறிஸை அதை சாப்பிட வைக்கிறாங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனா கிறிஸுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு கிறிஸை தேடிட்டு இருக்காங்க. கிறிஸை கூப்பிட்றாங்க. அதுக்கு கிறிஸ் சொல்கிறான், நான் இங்கே இருக்க ஆண்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கிறிஸ் இருக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா ரோஹிணியோட ரூமில் கிறிஸு பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துடுறாங்க. அப்புறமா மீனா முத்துக்கிட்ட, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏன் கிறிஸுக்கு தானே சாப்பாடு கொண்டுட்டு போனேன், அதை ஏன் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவன் ரோஹிணி ரூமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரோஹிணி கிறிஸுக்கிட்ட ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க, அவனும் ஆண்டின்னு பாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்கிறாங்கங்கிறது கண்டிப்பாக தெரியுது, கன்ஃபார்மாக தெரியுது, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி மறைஞ்சிருந்து அதை கேட்டுட்ருக்காங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி வீட்டுக்கு தீபனோட குடும்பமும் ரதியோட குடும்பமும் வர்றாங்க. பார்வதி, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க.
அதுக்கு ரதியோட குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஆடினதுக்கு இந்த வீடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் பண்ணின தப்புக்கு பார்வதி கேட்குறாங்க, அவங்க 2 பேரும் பண்ணின தப்புக்கு என்னோடய வீடு எப்படி காரணமாகும் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் உங்களை நம்பி தான் நான் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வச்சோம், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும், நீங்கள் எங்களுக்கு இதுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரதி குடும்பத்தில் இருக்கிறவங்க. அதை கேட்டுட்டு பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.